ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பைனாப்பிள் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரசம் செய்கிறப்ப எப்போவுமே கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். பைனாப்பிள் ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு இதில் இருக்குது. பைனாப்பிள் ரசம் செய்கிறதுக்கு பருப்பு கொஞ்சமாக வேக வச்சுட்டு மேலே தெளிஞ்ச தண்ணியை மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் பைனாப்பிளை நல்லா அரைச்சி வடிகட்டி அது ஜூஸாக, ஆக்சுவலாக ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், திக்கான ஒரு ஜூஸாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, அப்படியே அரைச்சி வடிகட்டி வச்சுருங்க. இப்போ ரசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அது கூட ஒரு பெரிய தக்காளி சேர்த்திக்கிங்க. அதுக்கப்புறம் 1 கப் பொடியாக அரிஞ்சு வச்ச பைனாப்பிள் அதையும் சேர்த்திக்கிங்க. கூடையே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு, ஒரு பூண்டு 1 இல்லாட்டி 2 பூண்டு தட்டி போட்டு, கருவேப்பிலை, உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்திட்டு மூடி வச்சுருங்க. இப்போ தக்காளி பைனாப்பிள் எல்லாமே வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த பைனாப்பிள் நல்லா கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி வேகட்டும். இன்னும் ஒரு 1 மினிட் வேக வச்சுருங்க. பாருங்கள், அந்த கலரை பார்த்தாலே நம்மளுக்கு உடனே சாப்பிட்ணும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மேலால் இருக்க பருப்பு தண்ணியை மட்டும் ரசத்தில் சேர்த்திட்டு, கொஞ்சமாக மிளகுத்தூள், இதுக்கு ரச பவுடர் தனியாக அரைச்சி போட வேண்டாம். இதோட ஃப்ளேவர் நல்லா கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பைனாப்பிள் ஜூஸு, அந்த அன்னாசி பழ ஜூஸையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நுர கட்டி ஒரு கொதி வந்தோன்னா நிறுத்திடுங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை போட்டு தாளித்து கொட்டிடுங்க. ஒரு புளிப்பு சுவை அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா 1/2 எலும்புச்சம்பழத்தை மேலால் பிழிஞ்சு விட்டுருங்க. கடைசியில் கொத்தமல்லி தழையும் போட்டு தூவி இந்த ரசத்தை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.